ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இது பர்த்டே அன்றைக்கி எடுத்த ஒரு வீலாக். எப்படி என்னோடய பர்த்டே சிம்பிளாகவும் ஹாப்பியாகவும் செலிப்ரேட் பண்ணியிருக்கேன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக என்டர்டைனிங்காக இருக்கும். பூஜிக்கு பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மினி கேரட் தோசையும் எங்களுக்கு கொஞ்சம் பெரிய தோசையுமாக போட்டு நாங்கள் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டை சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். பர்த்டேக்கு நம்ம வீட்டில் சமைக்க வேண்டாம், வெளியே போய் சாப்பிட்டுக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் லாஸ்ட் மினிட்ல பிளான் கேன்சல் ஆகிடுச்சு. புஜ்ஜிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லையா, அதனால் ரொம்ப கிராங்க்கு அழுதுகிட்டே இருந்தாங்க. ஸோ வெளியே போனாலுமே அவங்க என்ஜாய் பண்ண மாட்டாங்க, கண்டிப்பாக அழுதுகிட்டே இருப்பாங்கன்னு பிளானை கேன்சல் பண்ணிட்டோம். வீட்டிலே சிம்பிளாக லஞ்ச் பண்ணிக்கிட்டு ஃபேமிலியோடு சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. அன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவியும் சிக்கன் பிரியாணி தான் பிளான் பண்ணியிருந்தோம். லஞ்ச் வேலையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்னோடய ஸ்டைலில் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுவேன்னு குயிக்காக அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஹோல் ஸ்பைசஸ், கொஞ்சமாக பிரிஞ்சி எல்லாம், கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். 2 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 2 மினிட்ஸ் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. காரத்துக்கு பார்த்திங்கன்னா நான் 2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் 15, 2 மீடியம் சைஸ் தக்காளியை வதக்கி வச்சுருந்தேன். அதை மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுக்கிட்டேன். கொஞ்சமாக தேங்காயும் நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் ஃபைனலாக ஆட் பண்ணுறதுக்கு. பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா நல்லாவே தண்ணி கொதிச்சு வந்துருச்சு. என்னோடய பர்த்டே அன்றைக்கி நானே சமைக்கிறதுல எனக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் என்ஜாய் பண்ணி சமைச்சிட்டு இருந்தேன். நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட் இருக்குங்களே, அதை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கிரேவி கூட. நல்லா வதங்கி வரட்டும். ஃபைனலாக நம்ம கொஞ்சம் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம், வீட்டிலே செஞ்சது. ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி ஸ்டேட் இருக்கும் இல்லையா, அப்போ நீங்கள் இந்த அரைச்சி வச்ச தேங்காவை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 மினிட்ஸ் நல்லா கொதிச்சு வரட்டும். உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. பிரியாணி பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தம் போட்டாச்சு. நல்லாவே கிரேவிக்கு கொதிச்சு வந்துடுச்சு தண்ணி. இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா நல்லாவே சிக்கன் கிரேவி ரெடியாகி வந்துடும். பார்த்திங்கன்னா சூப்பராக சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக நம்ம இறக்குறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி சேர்த்து நம்ம இறக்கிக்கலாம். அன்றைக்கி லஞ்ச் வேலையெல்லாம் முடிஞ்சது. சிக்கன் தம் பிரியாணி, சிக்கன் கிரேவி, கொஞ்சமாக ரைத்தா வச்சு ஃபேமிலியோடு சேர்ந்து நல்லாவே சாப்பிட்டு முடிச்சிட்டோங்க. குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா அன்றைக்கி ரொம்ப பசி, எப்படா செஞ்சு முடிப்போன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கும் அன்றைக்கி ரொம்ப பசியாக இருந்துச்சுங்க. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு சமைக்கிறதுக்கு. ஊர்லேருந்து பார்த்திங்கன்னா என்னோடய தம்பி வந்திருந்தாங்க. ஸோ எல்லாருமே உட்காந்து நிறைய பேசிக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்போலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஒன்றா உட்காந்து சாப்பிட்ற அந்த கல்ச்சரே மாறி போயிடுச்சு இல்லையா. எல்லாருமே ரொம்ப பிஸியாக இருக்கும் வேலையில், தனித்தனியாக உட்காந்து சாப்பிட்டுக்கிறது. அட்லீஸ்ட் இந்த ஒரு அக்கேஷனலாவது நம்ம ஃபேமிலியோடு சேர்ந்து உட்காந்து சாப்பிட்ற அந்த கல்ச்சரை நம்ம இன்னும் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறேன். அன்றைக்கி ஈவினிங் எப்படி பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருக்கேன்னு ஒரு கிளிம்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். பர்த்டே சொல்லுங்க, யாருக்கு பர்த்டே இன்னைக்கு? யாருக்கு பர்த்டே இன்னைக்கு? அதனால டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, பலூன்னா ஒரு 1 கிலோ இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். 1 கிலோவுக்கு மேலே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வீட்டில் வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள்கிட்ட காமிக்கக்கூடாது. என்னை விட பார்த்திங்கன்னா குழந்தைங்களாம் ரொம்பவே ஆர்வமாக இருந்தாங்க பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுல. சரி ஓகே, அவங்களுக்கு தெரிஞ்ச டெக்கரேஷன்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏதோ ஒன்று பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன்.
நல்லா ஹாப்பியாக இருந்துச்சுங்க அன்றைக்கி டே. ஸோ ஈவினிங்காக வந்து சூப்பராகவே பர்த்டே செலிப்ரேட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது தாங்க பார்க்குறேன் எல்லாருக்கும் கேக் கொடுத்துருக்கேன். ஆனால் மாமாவுக்கு மட்டும் கேக் கொடுக்கவே இல்லை. அவங்க ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஈவினிங் வந்து என்னோடய சிஸ்டர் வந்து ஊருக்கு கிளம்புறதா இருந்துச்சு. ஸோ ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. ரொம்பவே எமோஷ்னலாக இருந்துச்சு. இத்தனை நாள் வீட்டில் இருந்தாங்க இல்லையா, இப்போ ஒர்க் போகணுன்றப்ப கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கும். எல்லாருமே இதை அனுபவிச்சிருக்கோம்ல. அன்றைக்கி நைட்டு வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணனால கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு. ஸோ சீக்கிரமாகவே வந்து தூங்க போயிட்டோம். அடுத்த நாள் மார்னிங் பார்த்திங்கன்னா குழந்தைங்களாம் உங்களுக்கு கிஃப்ட் நாங்கள் பேக் பண்ணி வச்சுருந்தோம்க்கா, நாங்கள் கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துருந்தாங்க. அந்த கிஃப்ட்டில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தோடு, அதுக்கப்புறம் கிளிப்பெல்லாம் கொண்டு வந்துருந்தாங்க. ரொம்பவே ப்ரிஷியஸான மொமெண்ட்டுங்க. இப்போ பெரியவங்களே நம்ம வந்து கிஃப்ட் கொடுக்கறதெல்லாம் மறந்துட்டோம்ல. இந்த குழந்தைங்க ரொம்பவே ஸ்மார்ட்டு. ஓகே காய்ஸ், வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த மாதிரி ஃபன் ஃபீலிங்கான என்டர்டைனிங்கான வீடியோஸ் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னோட கண்டென்ட்டை ட்ரெஸ் பண்ணி எனக்கு நியூவாக சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் என்னோட மிகப்பெரிய நன்றி. உங்களோட சப்போர்ட் எனக்கு மேலும் தேவை. ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.